வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் கோலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்தோடையே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கோலாவை வச்சு மஞ்சூரியனாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டைக்கோஸை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு எல்லாம் 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், மைதா, கார்ன்ஃப்ளவர் அது ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். 2 கப் முட்டைக்கோஸ்க்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு மைதாவும் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவலாக கூட அரை கப் மைதா, அரை கப் கார்ன்ஃப்ளவரும் நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கின முட்டைக்கோஸோட இஞ்சி பூண்டு விழுது, அது கூட பச்சை மிளகா, உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு அரை கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம தனியாக தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பிசைஞ்சோன்னா நல்லா மாவு அந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரும். நம்ம உருட்டுறதுக்கு நம்மளை ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டு இப்படி உருட்டி பாருங்கள். நல்லா உருட்டுற அளவுக்கு வந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இது முதல்ல பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது நீத்து போன மாதிரி ஆகிடும். நீங்கள் எப்போ போட போகிறீங்களோ அதுக்கு முன்னமாக நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சு போட்டுருங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிங்க. போட்ட உடனே கிண்டி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் கிண்டி விடுங்க. ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பிரட்டி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடு வெந்துருச்சு. இந்த டைமில் கோல்டன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். முட்டைக்கோஸ் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டீயோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.